வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நேத்துடைய தொடர்ச்சியா வந்து அந்த ஒபிசிட்டி, குழந்தைகளுக்குள்ள ஒபிசிட்டி உடைய இதை பத்தி பேசணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, எஃப்எஸ்ஏ வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த லேபிள்ல வந்து நார்ம்ஸ், பேக்கேஜ் ஃபுட்ஸ்லயும் அந்த நார்ம்ஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நியூட்ரிஷன் வார்னிங் லேபிள்ஸை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இல்லைங்கிறத வந்து சொல்றாங்க. அதை வந்து கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இது சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அந்த எஸ்பெஷலி மன் கி பாத், நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜியுடைய அந்த மன் கி பாத்ல சில்ட்ரனுக்கு வந்து ஒபிசிட்டி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும், அது வந்து கவனமா இருக்கணும்னு சொல்லி அதுலயுமே வந்து இந்த லேபிள் ஆன் ஃபுட் பிவரேஜஸ், சுகர் என்ன இருக்கு, சால்ட் என்ன இருக்குங்கிற அந்த லேபிள், வார்னிங் லேபிளை கண்டிப்பா ஒட்டணும். அப்பதான் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து எவ்வளவு சுகர் இருக்கு, இது கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு வராங்க. இப்ப என்னன்னா வந்து, இப்ப இந்தியால வந்து ஒரு பெரிய பேட்டில், இந்தியாஸ் பேட்டில் அப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த ஒபிசிட்டி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஆர்டிகல் பாருங்க, இந்தியாஸ் பேட்டில் ஆன் தி பிளட்ஜ். இது ஆகஸ்ட் மாசம் இந்த ஆர்டிகல் வந்துச்சு. இந்த ஆர்டிகல் வந்து ஜூன் மாசமே வந்துச்சு. இப்ப அந்த குழந்தைகளை பத்தி நிறைய விஷயங்கள் வெளியில வர்றதுனால இது ஒரு அவேர்னஸா இருக்கட்டும்னு சொல்லி நெல்லை கனெக்ட் சார்பாக இந்த பதிவு உங்களுக்கு நான் போடுறேன். தயவுசெய்து வந்து நீங்க வந்து எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும், கன்சியூமர் ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, மெடிசினல் ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, முதல்ல ஃபுட் லேபிள்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபுட் லேபிளுக்கும் அந்த ப்ராடக்ட்ல அதுல உள்ள கண்டென்ட்டும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. எஸ்பெஷலி எஃப்எஸ்எஸ்ஏ என்ன சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய கேள்வி கேளுங்க. அப்பதான் வந்து கேள்வி கேட்கறதுனால நீங்க பைசா கொடுத்துதான் வாங்க போறீங்க, ரூபா கொடுத்துதான் வாங்க போறீங்க. அதனால நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா நல்லது. அது உங்களுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கும், உங்களை நிறைய விஷயத்துல இருந்து பாதுகாக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாங்க வந்து சோசியல் கான்சியஸோட உங்களுக்கு நாங்க பகிர்ந்து கொண்டுட்டு இருக்கிறோம். அதை வந்து நீங்க வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம்.